இன்றைக்கி சின்னதாக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு எப்பயுமே வேலை செய்யும் போது இதை மாதிரி சாங்ஸை நல்லா சவுண்டாக வச்சுட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் சாங்கை வச்சுட்டு அது ஒரு பக்கம் ஓடட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் 65 தான் பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஸ்டைலில். ஆல்ரெடி ஒரு வாட்டி மட்டன் பிரியாணி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதால் இந்த வாட்டி தைரியமாக இறங்கியாச்சு. பட் இன்னும் இந்த சிக்கன் மட்டன்லாம் கழுவுறது எனக்கு அவ்வளோவா வரல. அதனால் எங்கள் அண்ணிக்கிட்ட கொடுத்து நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு விசில் போட்டேன். நான் ஒரு 6 விசில் விட்டேன். நீங்கள் வந்து மினிமம் 5 to 6 விசில் விடுங்க. சப்போஸ் வரலன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். மினிமம் ஒரு 5 விசிலே தாராளமாக இருக்கும். இப்போ சிக்கன் 65க்கு மசாலா ஊறி வச்சுக்கலாம். 1 கிலோ சிக்கன் வந்து புரிஞ்ச அளவுக்கு போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் தயிர், மஞ்சள் தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது வந்து கலரும் கொடுக்கும், தேவையான அளவுக்கு காரமும் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் நம்ம வீட்டில் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோமோ அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு முட்டை எடுத்து வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து, அதாவது ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, அதோட கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று போட மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான். எண்ணெய் கொஞ்சம் இது கூடவே லைட்டாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணும்போது. அதுக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மினிமம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்ப்போம். இப்போ வந்து சேர்க்கறதோட லாஸ்ட்டாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். சேர்க்காமையும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். அடுத்ததாக வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் பிரியாணி நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த குழிக்கரண்டியில் ஒரு 5-6 கரண்டி கிட்ட ஊற்றி இந்த எண்ணெய் அளவில் நிறைய பேர் சொதப்புவோம். அதுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தோட அடி நனைகிற வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம 1/2 கிலோ செஞ்சோன்னா அதுக்கான பாத்திரம் தான் எடுப்போம், 1 கிலோ செஞ்சோன்னா அதுக்கான பாத்திரம் தான் எடுப்போம் இல்லையா. ஸோ அது அடி நனைகிற வரைக்கும் நம்ம ஊற்றிட்டோன்னா எண்ணெய் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கூடவே இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆஸ் யூஷுவல் சேர்த்துட்டு ஆனியன் கூடவே உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சைட்லேயே வந்து மட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து 6 விசில் விட்டேன், நல்லா வெந்திருந்தது. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நிறைய சேர்க்காதீங்க, ரொம்ப காரமாயிடும். ஸோ ஒரு 3 இருந்தாலே தாராளமாக இருக்கும். அது சேர்த்துட்டு அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 1 ஸ்பூனே வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்னதான், தக்காளி எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. ஒன்று கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அண்ட் புதினா அது 2த்தையும் கூட சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நீங்கள் வந்து கட் பண்ணி தான் போடணும்னு இல்லை, அரைச்சி கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதோட வாசனை வந்து ஒரு மாதிரி நெடியாகும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அது எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே தான். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மசாலாலாம் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, டக்குன்னு தீஞ்சிரும். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம், நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல அப்போ சேர்த்துக்கிட்டா போதும். இப்போதைக்கு மட்டன் மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். நான் என்ன அளவுக்கு ஊற்றுவேன்னா 1 கிளாஸ், அதாவது 1 கிளாஸ் எடுக்கிறோன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் கூடவே வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு மொத்தமாக நான் ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா 600 கிராம் கிட்ட வந்து அரிசி எடுத்திருக்கேன், 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இந்த ஸ்டெப்லேயே அதாவது அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் நம்ம ரைஸ் போட்டோடனே கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கல்லோ இல்லைனா தண்ணியோ வச்சு நல்லா வெயிட்டை மேலே வச்சுட்டு ஒரு ½ hour டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ஆக்சுவலி இந்த பிரியாணி செய்யும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டா என் குழந்தைய பார்க்கறதுக்காக. பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற ஒரே ஃப்ரெண்டு இவ்வளோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவள் வந்தனால பிரியாணி மேலே கான்சன்ட்ரேஷனே இல்லை, கொஞ்சம் மாற்றி தான் செஞ்சேன். நானே பயந்துட்டேன் சொதப்பிடுன்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக வந்து இப்போ நம்ம சைட்லேயே சிக்கன் 65 போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட ஆரம்பிச்சிடலாம். அது போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போடாமல் கூட செய்யலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் 65 போட ஆரம்பிச்சோன்னா சூப்பராக உள்ளியும் வெந்து வரும், மேலேயும் நல்லா கலர் செமையாக வரும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது முழுக்க என்னோட ஸ்டைல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுதான் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதும் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாடா.